இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அன்பு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருக்கட்டுமா? எல்லாவற்றுக்கும் மேலானது அன்புதான். தேவனும் எங்கள் மேல அந்த அன்பை தான் வைத்திருந்தார். அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பின் நிமித்தம் தான் எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்தார். இந்த வசனமும் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவன் எங்கள் மேல வைத்த அன்புதான் எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மூடினார். எங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை நாங்கள் உடனடியாக மன்னிப்போம். அவர்களுடைய குறைகள் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதில்லை. அதைத்தான் இந்த வசனமும் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. ஆனா இந்த வசனம் சொல்லுது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் என்று. ஆகையால எங்களுக்கு நெருக்கமானவர்களிடத்துல மாத்திரம் நாங்கள் அன்பு செலுத்தாம, அவர்களை மாத்திரம் மன்னிக்காம, எல்லோரையுமே ஒரே போல பார்த்து எல்லோருக்குமே சமனாக அன்பு செலுத்தி எல்லோரையுமே நாங்கள் மன்னிக்கிறவர்களா இருக்க வேணும். தேவனும் எந்த விதமான பட்சபாதமும் பார்க்காம எல்லோருக்காகவும் தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தி பாவங்களை கழுவி சுத்தமாக்கி விட்டு போனார். ஆகையால நாங்களும் தேவனைப் போல எல்லாவற்றுக்கும் மேலான அன்பை ஒருவரின் மேல் ஒருவர் ஊக்கமாக செலுத்துகிறவர்களா இருக்க வேணும். திரளான பாவங்களை மூடுகிறதான அன்பை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து செல்வோம். Have a nice day.